எப்படியும் தண்ணீர் எடுத்து விட்டோம், வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா? அம்மா போயிட்டாக்குது, போயிட்டு வரட்டா? டாடா பாய் பாய் அண்ணா. அந்த பெண்ணை மடக்கி பிடிறான கீழ போய் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டா அந்த பெண்ணு பொலியாத்தாட்டா நீ சுத்துறியா? ஐயா கட்டி பிடிச்சா உனக்கு அந்த பெண்ணை உன் புறமாகத்தாண்டா ஓடி வந்தான். அறிவை போனால் போகட்டும், நீ செய்த தவறு போனால் போகட்டும், போனால் போகட்டும். அந்த பெண்ணிடம் சென்று அவள் எந்த நாட்டில் சேர்ந்தவள், அவளுடைய பெயர் என்ன, சீக்கிரமா சென்று சீக்கிரமா விசாரிச்சுடா. சீக்கிரமா ஆமாண்டா. நான் ஒரு புறமாக இருக்கின்றேன். முட்டி போட்டு போது நந்து போ. கண்ணு உள்ள இருக்கிறதுனால அப்படித்தாண்டா தெரியும். ஐயா யாரையா நீங்க? பொறுமையா தானே வந்துங்கிற. உன் பேர் என்ன கேக்குறீங்களே? முதல்ல நீங்க யாரு? நாம்பலாம் போட்ட அந்த பாயின் டீ ஒரு டீ குடிக்க மாட்டேன். சரிவா அம்மா. ஐயா உன் பேர் என்னம்மா? ஐயா என் பேரு சொல்லட்டான். என் பேரு தான் ஊத்தி நக்கட்டா. சொல்றீங்க ஐயா? என் பேரு தான் ஐஸ். சாப்பிட்டா என்னத்த ஐஸ் நீதானே பேரு கேட்டேன். நான் ஒரு விளையாட்டு கருவி. நானு விளையாட்டு கருவி தான் குடும்பம் ஆயிப்படும். மொத்த கேட்டு மடிப்பாங்க எல்லாம் கொடுப்பான் உள்ள ஓடுது. ஆடிக்கால போட்டு சூத்து நட்டு வந்துடுறான். ஐயா என் பேரு நீங்க என்ன பண்ண போறீங்க? அம்மால முட்டை உரிக்க போறேன். முட்டை உரிக்க போறீங்களா? சொல்றீ ஐயா என்னுடைய பெயர் தான் ஐயா என்னுடைய பெயரோ கலைச்செல்வி. கல்லுக்குட்டி பள்ளியா மூட்டை பேர் சொல்ல. கலைச்செல்வி. உன்னுடைய பேரோ கலைச்செல்வி? ஆமா. இந்த நாட்டை சேர்ந்தவள்? விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடா? ஆமா. நானும் அதே நாடுதான். பாவி நீ நானும் ஒண்ணாயிட்டோம். கைய உடச்சு கைய எங்க வைக்கிற? நானும் அதே நாடுதான். நாயே நான் அழகா நாயே. ஆமா. சரி அம்மா. ஐயா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பெயரோ கலைச்செல்வன். இதை முன்ன இதை முதல்ல சொல்லக்கூடாது. ஏண்டா? அண்ணன் குள்ளமா இருப்பானு வாயமா இருப்பான். இந்த மாதிரி இருப்பாரு. அதாவது தம்பி கோபாலு 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 பழுகுது. அது இல்லங்க அவ பேரு கேட்க சொன்னிய போய் கேட்டுனா பாவி. அந்த பெண்ணை பார்த்த உடனே என் பேரை மறந்துட்டியா? அது இல்லங்க அந்த பொண்ணு பேர்லாம் நான் கேட்டேன். கேட்டியா? அது இருக்கட்டும் அது இருக்கட்டும். அவளுக்கு உயரமா ஒரு அண்ணுங்கிறானா வந்துரு. அவளுடைய அண்ணன் உயரமாக இருந்தால் என்ன, குள்ளமாக இருந்தால் நமக்கு என்ன? பாவி அவன் ஆம்பளனா அப்ப நம்ம யாரா? ஆபரேஷன் பண்ணிட்டு முக்கி பேசாத கையில விட்டு போகுது. ஊதை கேட்டுங்க. சொல்லு அவ பேர் என்னமா? அவ பேரா சொல்லுடா. கேட்டு வரா பேர் தெரியாத தெரியும். ஓரமா நின்று சுமார் பேசி கேட்பா. பாய் நாத்து அடிக்குது சனிய. பல்லு விளக்கணியா இல்லையா? அதிகமா கேவுருவாட. அவ பேர் என்ன தெரியுமா? என்னடா? எனக்கு தெரியுங்க.
சொல்லுடா. பின்னா சொல்லுடா. என்ன தெரியுமா? என் அறிவு என் பெயர் தெரியாதா? என்னுடைய பெயர் தான் வேற அதானா? வேற அதான் எந்த ஜாதகம் என்னடா வேற சொல்றதுக்கு அப்புறம் தாங்க உனக்கு வேற காலம். என்ன உன் பேரு? என் பேரு என் பேரு அப்படிப்பட்ட பேர்லாம் இருக்காது. நன்றாக விசாரிடா. பெயர் தான் அதாங்க. வேற அதானா? வேற அதான் இருக்குது. என்னடா இப்ப கேளு. கேளு என்ன உன் பேரு? என்னங்க என் பேரு அதான். அப்படிப்பட்ட பேர்லாம் இருக்காதடா. அவனால கையில போட்டு நிக்க முள்ள போறது. சொல்லு. பெயரோ கலைச்செல்வி. உன்னுடைய பேரோ கலைச்செல்வி. ஆமா. அவளுடைய பேரோ கலகுட்டி பெல்லி. கலைச்செல்வி. அவளுடைய பெயரோ கலைச்செல்வி. ஆமாங்க. அவள் எந்த நாட்டில் சேர்ந்தவள்? விஜயபுரி நாடுங்க. அதான் பானிபுரி நாடாங்க. ஊர்ல சாப்பாட்டுக்கு வாடா வண்டியிலே பார்த்தேன். நான் சாப்பிட்டேன் ஊர்ல போய் சொல்லி அப்படி பானிபூரி வாங்கி தின்னுட்டு வரான். அதே ஞாபகம் வந்துடுறாங்க. சரி விடுங்க ஐயா. அவன் நாடு விஜயபுரி நாடா? விஜயபுரி நாடு நம்முடைய நாடு. இது வரையிலும் அந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாதடா. ஆனா இருந்தாலும் அவள் எந்த இனத்தில் சேர்ந்தவள்? எந்த இனத்தில் சேர்ந்தவள்? ஏழ்மையான குடும்பம். சேர்நாத்தடியில் தூர நெல்லு. ஏழ்மையான குடும்பம். ஏழ்மையான குடும்பம். அதனாலதான் அந்த பெண்ணை நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. தாய் அறிவை அந்த பெண்ணிடம் சென்று சில வார்த்தைகளை நான் பேச வேண்டும். உனக்கு இங்க வேலை இல்ல போடா. தம்பி கிச்சன் மனசுல மன்மதன் நினைப்பா உனக்கு? அந்த பொண்ணு பேருக்காக சொல்ல மாட்டேன். என்ன கூட்டு போன கேட்டு உள்ள உரிய என்ன அனுப்பிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த பெண்ணிடம் நான் பேசும்போது நீ இருந்தனா உன்னை போறா. ஆமாண்டா. அது எப்படி வாரி அடிக்க என்னடா வாரி அடிக்க சொன்ன இங்க மடக்கி உட்காந்துட்டேன். தம்பி கிருஷ்ணமூர்த்திய நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ட்ரைனிங் மிஷின் லெவல்ல கூத்தோம். என்ன உள்ள அனுப்பிட்டு என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போறேன். நான் தோல் உரிச்சு போயிடுவா. சரி எனக்கு லீவ் விட்டா போ. ஒரு வாரம் லீவுடா. ஒரு வாரமா? ஒரு வாரம் லீவ். இந்த பக்கமா திரும்ப இவமே இதுக்கப்புறம் பேச்சாடுக்க மாட்டேன். என்னைக்கு மெயில் அனுப்புறியா நீங்க நான் ரிட்டர்ன் வரேன். அப்படி போயிட்டு வா. வணக்கம் 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 வணக்கங்க. லீவ் ஊட்டிய சாப்பாடு எப்படியா? சாப்பாடா? ஆமாங்க. அருமையான சாப்பாடு. இப்பதானடா அங்க சாப்பிட்டேன். இன்னைக்கு திறனா வச்சாங்க நீங்க போட்டாங்க. நாளைக்கு வந்தா கழுத்துக்கு அடிக்க மாட்டாங்க. உனக்கு சாப்பாடா? ஆமாங்க. லீவுக்கெல்லாமாடா ஒரு சாப்பாடு போடுவாங்க. உங்ககிட்ட நான் லீவு கேட்டனா? இல்ல. லீவு கேட்டா? இல்ல. எனக்கு சாப்பாடு இல்ல. லீவு எனக்கு வேணாப்பா. நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். அதனால இங்க ஏடா மடங்கி உட்கார்றேன். உனக்கு சாப்பாடு தான். சாப்பாடுங்க. சாப்பாடு தான் போடுறாங்க. கொடுக்குறியா? கொடுக்குறேன். வேலை இல்லையா? அந்த பெண்ணிடம் உன்ன வாய திறந்தே நான் பேசவே இல்லடா. நீ வெடி வெடி பேசினாலும் வேலை பார்த்து கிடையாது. ஏன்டா? அது காயில் போன மாதிரி ஆயில் ஓய்வு. நீ உன்ன உள்ள போ. நீ ஏந்து மேல பல்ல போறான். நான் யார் தெரியுமா? யாரையா நீங்க? சாப்பாடு குத்துறா. இந்த சம்பள கதை எப்படியா? சம்பளமா? ஆமாங்க. டேய் லீவுக்கெல்லாம் சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா சாப்பாடு தான் கிடையாதுன்னா அப்புறம் போடுறேன். சம்பளம் யார் அம்மா? யார் அம்மா வாய்ச்சுப்பா? சம்பளம் தானே? ஆமாங்க. கொடுக்கறேன். கூட்டி கொடுக்கறியா? சம்பளத்தங்க. சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறேன். ஒரு வாரத்துக்கு போட்டுறேன். ஆமாடா. சரி நான் போயிட்டு வரேன். போடா வர. வயர் ஏட்டலனா ஷேர் போட்டுடு. டேய்
ஒயரு ஏன்டா எனக்கு எட்டணும்? காது மூச்சா? ஏய், எனக்கு ஏன்டா ஒயர் எட்டணும்? நான் யார் தெரியுமா? யாரையா நீங்க? என் நாட்டு இளவரசன். எல்லாம் கொடுத்துற ரைட். என்னதான்டா சொல்லியா? இந்த சூத்திர தட்டுவாங்க. அப்படி நான் என்னடா அது? சறுக்குங்க. அடா மூதை புடிச்சவன என்ன பார்த்தா சரக்கு குடிக்கிற மாதிரியா தெரியுது? சொல்ற ஏண்டா சொல்ற? என்னடா அதுவும் நீயா சொல்ற? நான் தான்டா. சறுக்குன்னு தெரியாது. அது என்னன்னே தெரியாதுடா. தெரியாமையா புது ஒரு பிரிட்ஜுக்கு உன் சூத்து நாய் உனக்கு தெரியும்? தெரியும். அவனுக்கு முன்னதான் ஏன் சூத்து நாய்க்குங்க? கல்லூரி மாணவர் இனி நடக்கும் மடையில அது படிக்க தெரியாதா? குடிக்கலாமா? இல்ல குடிக்கலாமா? எங்க வர அந்த பழக்கம்? ஏன் குடிக்கன்னு கேக்குற? நீ கேக்குறது ரைட்டு தான். ஐயா நீ கேட்டு என்ன அடிக்கிற சரி, அதை விடு. நேற்று 200 ரூபாய் எங்களை கடை வாங்கி பாப்பல, அதை கேட்டு நான் உனக்கு ஆமாங்க கொடுக்குறியா? இந்த மாதிரி நான் வரமாட்டேங்க. ஆடி மாத்தல நாய் அழிஞ்சு நடமே நான் யார் தெரியுமா? யாரைய என்னடா போபோ? குஞ்சி காணா குஞ்சி காணா குஞ்சி பாத்தியா? என்னடா சொல்ற? எங்க அம்மா எங்களுக்கு 3 குஞ்சு கொடுத்தாங்க. அதுல எங்க அப்பா குஞ்சு இங்குது, எங்க அண்ணன் குஞ்சு இங்குது, என் குஞ்சு மாட்டேன். என்னடா சொல்ற? விளக்கமா சொல்லுடா. அப்படி விளக்கமா சொல்லடா. கோயில் குஞ்சு இங்கேடா இருக்கும். பின்னாடி எங்க மேஞ்சிங்க தான் பாடுறா. போடா பின்னாடி மேஞ்சினுக்குது. ஆமாடா. என்ன மேல செய்யலையா? எங்கடா அப்படியே வந்து உயிர் எடுத்துக்கிறீங்க? எங்கடா இது வேலைக்கு ஆகாது. ஏன்டா இந்த பல்பு பீஸ் போட்டு வேலைக்கு என் நாட்டு இளவரசன் நான் ஒண்ணு வரமாட்டேன். போட இளவரசன் ஒரு முடி தான் ஆட்டம் ஊஞ்சாத்துக்கு பேசுற. நீ போகாதடா. எங்க ஒரு நீ அவன் பேசுறான். யாரு? எங்கடா போற? எங்கடா போற? இப்ப கம்பெனில ஓனர் இருக்கிறாங்க, வாத்தியார் இருக்கிறாங்க, நிர்வாகிக்கிறாங்க. கேட்க மாட்டாங்க. மத்த கீ இறங்கிட்டேன்ல. நீ யாரோ நான் யாரோ? நான் போடுவேன்டா. நான் போடுவேன்டா. நான் உன் ஜவத்துக்கு பண்டிகை கேட்க மாட்டாங்க. மொத்த போண்டா முகா உள்ள போட உனக்கு
இவர் வாத்தியார் ஆம்பளையா பொம்பளையா? காட்சிக்கு வர சண்டை போட்டுக்கிறேன். தூங்கி எனக்கு வந்து காட்சிக்கு வந்துறியா? மொனாரா ஆயிட்டு மாறு அடிக்கிறான். அதை கேக்குறியா? அவன் கொட்டால எதுக்கு சண்டை போறான் வச்சான். ஏன் பேசுங்கடா? நான் உள்ள நான் தெளிவா சொல்றேன். வந்ததுல இருந்து ஆட்டோ ஆண்டு தானே வந்ததுல இருந்து பொம்பளை வாசம் வந்தேன். அடுத்தது பப்புன வாசம். நீ கூப்பிடப்பலாம் வெளியே வந்து தானே வெளியே வந்து தானே வந்துகிட்டாண்டா எடுக்கிற. உள்ள உக்காந்துனா உள்ள உக்காந்துனாங்க. 16 பேர்ல நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுனால 16 பேர் ஆடலையா? உள்ள போறேன். இப்பதான் தோண்டி தொலைங்க உட்கார உள்ள போறேன். ஊருக்காரர்கிட்ட போய் டீ சொல்லி நீங்க அத கூட இப்பதான் போய் தாகல கை ஆட்சி அவனை தூக்கி முடியும். எத்தனை வச்சாங்க பாக்கிட்டு சோறு சென்னாட்டி வந்து அடிக்கிறியா? ஆன்சியா இல்லன்ற நீ யாரு பேக்கடாது? இது நீங்க புத்தா பேகு தெரியாது. பேகு தூக்கின்னு வந்து சரி தத்திரம் முடிச்சோம். அது இருக்கட்டும். சரியா எடுக்கிறேன் நான் என்ன கால் நடக்கும். சரி முத்து மாதிரி அது ஐயா எதற்காக வந்தேன் தெரியும்? நான் நகர்வலம் வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற நேரத்திலே ஒரு இனிமையான ஒரு பாடலோசை கேட்டது. இந்த பாடலை யார் பாடுகிறார் என்று பின்தொடர்ந்தே வந்தேன். வந்து பார்த்தா நீங்களாக இருக்கிறீங்க. அப்படியா? ஆமாங்க. உன்னை பார்த்த உடனே மனமாகப்பட்டது மாறிவிட்டது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்றுமே புரியவில்லை. உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டது. என்ன வார்த்தை பேசுறீங்க? நல்ல வார்த்தை தான். ஐயா நீங்கள் யார்? கோபுரம். நான் யார்? குப்பை மேடு. உனக்கும் எனக்கும் ஏறி வைத்தாலும் எட்டவே எட்டாதுங்க. கலைச்செல்வி என்ன உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேதகமே என்னிடத்தில் கிடையாது. அனைவருமே எனக்கு ஒற்றுமைதான். அப்படியா? ஐயா ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். இப்படி தாரமாக நினைக்கவே கூடாதுங்க. ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் நான் நினைத்தால் எனக்கென்று மனைவி அவள் யார்? உனக்கென்று பிறந்திருப்பாள். ஏன் அந்த பெண்ணு நீயாக இருக்க கூடாது? முடியாது. முடியாது. ஆமா செல்வி என்ன என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் முடியாது. உங்களை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முடியாது. வந்து பார்த்து போனா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஆமா கலைச்செல்வி என்ன உங்க போட போறேன் ராத்திரிக்கு எனக்கு ஐயோ மனசை கேட்ட மாப்பிளையும் நானும் ஒரு மாதிரி களத்தூர் முருகனும் ஒரு மாதிரி. கலைச்செல்வி கண்டே கண்டே கிட்ட
பக்தனாக மாறுவேன். மூச்ச வாங்க 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 லோன்னு கத்தினு பின்னாடியே வரணும். கொஞ்சம் கூட உனக்கு மனம் இறங்கவில்லை. இறங்காது. ஏன் ஐயா? உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவில்லைங்க. என்ன என்னை பார்த்தாலுமே உனக்கு பிடிக்கவில்லை? ஆமா, பார்க்கத்தானே பிடிக்கும். முடியாதா? உங்க மூஞ்சி 3 மடிப்பா இருக்குது. என்னுடைய முகம் 3 மடிப்பா இருக்கு. ஆமா, கலைச்செல்வி, முகமாடி உனக்கு முக்கியம், எனக்கு அழகுதான் முக்கியம். மனிதனுடைய உள்ளத்தை பாரடி. என்னை கட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. முடியாது. கட்டி எடுத்து மட்டும் முடியாது. ஆமா, அந்த கால பெரிய நான் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறேன், நீ மிஞ்சிக் கொண்டே போகிறாய். என்னை கட்டி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாதுடா. முடியாது. ஆமாண்டா. ஆமா.
பாவி டேய் எவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நான் அந்த வைக்கா போற பின்னாடி தான். அங்க என்னடா செய்துக்கிட்டு இருந்த? என்ன ஊரா முட்டு வைக்கா போற இப்படி போட்டு போறாரு வா. அட பாவி எத்தனை நாள் காஞ்சிங்கன்னு தெரியலம்மா. டேய் முதல்ல ஜிப்பி போடு. இந்த பக்கமே வராதா? டேய் கலச்செல்வி, முடியாது முடியாது என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தாய். உன்னை விட்டு விடுவேனா? என்னை கட்டி அணைத்து அன்போடு ஒரே ஒரு முத்தம் கொடு என்றுதான் கேட்டேன். கொடுக்க மறுத்து விட்டான். இப்பொழுது பார்த்தாயா உன்னுடைய உடம்பு முழுவதுமே 1000 முத்தத்திற்கு கொடுத்து விட்டேன். டேய், இதற்கு மேல் நீ எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன வந்தது? என்னை விட்டு விட்டு போராதீங்க. என்னுடைய வார்த்தையை கேட்காம, உன்னுடைய வார்த்தையை கேட்காமல் என்னுடைய கற்பையே கெடுத்து விட்டீர்களே ஐயா. என்னை யாரையா திருமணம் செய்து கொள்ளுவாங்க? எப்படி 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 திருமணம் செய்து வைப்பாங்களா? பொண்ணோ பொருளோ பணமோ வாரி வாரி கொடுத்து விடுகிறீங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு அதுவே போதுங்க. உன்னையாவது நானாவது திருமணமாவது செய்வதாவது என்ன பார்த்து என்னன்னா பேசணும் தானே? ஆமாண்டி, என்னை பார்த்து கேவலமாக பேசினான் பேசினான். தானே உன் முகம் சரி கிடையாது. உன் முகம் 3 மடிப்பாயிருக்கு. உன்னை பார்த்தாலுமே பிடிக்கவில்லை. எப்படி எல்லாம் நான் பேசினான்? பாடா என்றும் போடா என்றும் என்னை கேவலமாக பேசினான். ஆமாண்டி, அழகு படைத்து விட்டேன் என்ற ஆர்வத்தோடு பேசினான். ஆமாண்டி, முடி வைசா மொட்டை மரத்தை வைக்கணும் கட்ட, துணிய தைச்சா சட்டை. உன்னுடைய அழகை கண்டு விட்டுட்டு போக நான் என்ன பொட்டி பேசவே பேசாதீங்க. எனக்கு இந்த பாவை யாருங்க திருமணம் செய்து கொள்ளுவாங்க? எனக்கு என்னுடைய கற்பையே கெடுத்து விட்டீங்களே. எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமா? உன்னை தொடாத இடமே கிடையாது. உன்னை எவன் திருமணம் செய்வான்? நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் அம்மா. நான் பிறந்திருக்கும் போதே இறந்திருக்க கூடாதா அம்மா? நான் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தாய் அண்ணா. அனைத்துமே மண்கோட்டையாகி விட்டது அண்ணா. அண்ணா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? யாருக்குடைய நாம் கெடுத்தோம் அண்ணா? இந்த பாவிக்கா ஏற்பட்ட நிலைமை என்ன? அழைக்கிறேன் திரும்பி என் ஆனந்த வாழ்வி பறிபோனது. என் ஆனந்த வாழ்வு
அலைகடலும் திரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே இருந்தால் வருவாயோ இருந்தால் வருவாயோ நேரிலே அலைகடலும் பொறுமை போல ஆனதே ஆனந்த வாழ்வே பறிபோனதே அலைகடலும் பொறுமை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆத்திருக்கின்றார். நீங்கள் வந்தால் உங்கள் முகத்தில் எப்படி நான் முடிப்பு எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உன் ஆசையெல்லாம் நிரதியாக போய்விடுமே அண்ணா. இந்த அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வர